கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. அன்புக்குரியவர்களே, உண்மைக்கும் நீதிக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில தங்களை குறித்து, தங்களுடைய நீதியை குறித்து, தங்களுடைய உத்தமத்தை குறித்து சான்று பகிர்ந்த மக்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே உள்ளத்தின் ஆழத்திலே அவர்கள் யோசிப்பார் என்று சொன்னால் அவருடைய சிந்தனையில் உண்டான மாறுபாடுகள் தெளிவாய் தெரியும். பாருங்கள், சவுல் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக, ஆட்சி பொறுப்புல அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக அவனுடைய வாழ்க்கை துவங்குகிறது. அவனுக்கு பின்பதாக அவனிடத்துல காணப்பட்ட மாற்றங்களின் விளைவாக தாவீதை அரசனாக்குகிறார் ஆண்டவர். ஆனால் சவுலுக்கு தாவீதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு அரசன் எல்லா மக்களையும் ஏற்றுக்கொண்டு ஆட்சி செய்ய வேண்டியவன், நன்மை செய்ய வேண்டியவன், மாறுபாடின் சிந்தனையிலே அவன் விழுந்து போனான். வேதத்தில் அழகாக சவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்கள். 21வது வசனத்துல, நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பதம் செய்தேன் என்று சொல்லுகிறான். யார் சொல்லுகிறது? ஒரு ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. அங்கே தாவீது அவனோடு பேசும்பொழுது என்ன சொல்லுகிறான்? இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான். தன்னை தெள்ளுப்பூச்சியாக தாவீது உருவகப்படுத்தி அரசனை அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் உண்டாக்கி சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவன் அவனுடைய நீதி, உண்மை இவற்றுக்கு தக்கதாக இறைவன் பலனளிப்பார் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் நம்மை நீதிமான்களாய் முன்னிறுத்துகிறோமா அல்லது நீதிமான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? என் ஆண்டவர் எனக்கு நமக்கு தந்திருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் செய்கிற விதங்கள் எப்படியா இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, நீதியில் நிலைத்திருப்பவன் ஜீவ வழியில் நடப்பான். என் ஆண்டவர் என் இடத்துல காண்பித்த நீதியிலே நான் நிலைத்திருக்கும் பொழுது ஜீவ வழியிலே நடக்கிற ஒரு வாய்ப்பை தேவன் தருகிறார். வார்த்தையிலே தன்னை நீதிமான் என்று சொல்லுவது அல்ல, வாழ்க்கையிலே நீதிமானாய் காட்டுவதிலே அடங்கி இருக்கிறது. ஒரு நீதிமானாய் வாழும் வாழ்க்கை எப்படி இருக்கும்? He always listen to God's word and obey. இறை வார்த்தையை கேட்டு அவற்றுக்கு செவிமடுக்கிறவனாய் இருப்பான். மட்டுமல்ல, his life will be blameless. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாய் காணப்படுவான். எந்த சூழலிலும் அவன் குற்றப்படுத்தாத வாழ்க்கைக்கினராக வருவான். அன்புக்குரிய விசுவாசிகளே, நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுகிறோம். நாம் குற்றமற்றவர்களாக, இறைவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, இறை நீதியை வெளிக்காட்டுகிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். நான் நீதிமானா? இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய மக்களாய் காணப்படுகிறோம். அதை சிந்திப்போம், நீதிமானாய் வாழ்வோம். கடவுள் நம்மை வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரை, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பின் கரம் கர்த்தாவே, உங்களுடைய நீதியிலே எங்கள் நடத்த நீர் கிருபை பாராட்டுவீராக. நாங்கள் சுய நீதியிலே பேசாதபடிக்கு உம்முடைய நீதியிலே பேசவும் செய்யவும் உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள் பிதாவே, ஆமென்.